ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். யாரோ ஹிந்தி பேசுறவங்க வந்திருக்காங்களோ, பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்காங்களா, யாரும் தெரியல. हिंदी या तमिल आपने लेकर आया? ठीक है, फिर धोनी भाई को काम आ गया. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் வாசித்த வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பது நமக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். और आज जो हमने पवित्र शास्त्र से वचन पढ़ा उनके बारे में मनन करेंगे तो हमारे जीवन में आशीष देगी. நாம் என்னாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 இருந்து 23 வரைக்குள்ள வசனங்களை வாசித்தோம். और हमने गिनती की पुस्तक उसका 9वां अध्याय 15 से लेकर 23 तक हमने वचन पढ़ा. அதேபோல நாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரைக்குள்ள வசனங்களை வாசித்தோம். और उसी तरह हमने पहले कोरिन्थियों की पत्री उसके 10वें अध्याय 1 से लेकर 13 तक भी हमने पढ़ा था. எனவே இந்த நாளிலே இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் ஒரு சில காரியங்களை சிந்திப்போம். और आज के दिन हम इन वचनों के द्वारा कुछ बातों का मनन करेंगे. எனவே இங்கே 15வது வசனத்திலிருந்து நாம பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இருக்கும்போது தேவன் மேகத்திலிருந்து அவர்களை நடத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். और जो हमने 15 से वचन पढ़े थे वहां हमने देखा कि जब इस्राएल लोग जंगल में चल रहे थे तो परमेश्वर ने बादल के रूप में उनकी अगुवाई करी. சோ யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். और निर्गमन की पुस्तक उसके 13वें अध्याय में हम देखते हैं 21 22வது வசனங்கள். और उसके 21 और 22 पद में हम देखते हैं அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். और यहोवा उन्हें दिन को मार्ग दिखाने के लिए मेघ के खंबे में और रात को उजियाला देने के लिए आग के खंबे में होकर उनके आगे आगे चला करता था. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. और उसने ना तो बादल के खंबे को दिन में और ना आग के खंबे को रात में लोगों के आगे से हटाया. ஹல்லேலூயா. हालेलुया. எனவே இந்த காலை நேரத்திலே நாம் சிந்திக்கிற சிந்தனையின் தலைப்பு மகிமையின் மேகம். और आज जो सुबह हम जिस बातों का मनन करने वाले हैं उसका विषय है बादल जो महिमा देता है. சோ தேவ ஜனங்களின் அனுதின வாழ்க்கையின் அனுபவம். और परमेश्वर के मसीह लोगों के दिनचर्या आने वाले अनुदिन की दिनचर्या का वर्णन. எனவே இங்க யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், எகிப்து தேசத்திலிருந்து தேவ ஜனங்கள் வெளிவந்த நாள் முதல் தேவ பிரசன்னம் அவர்களை வழி நடத்தியது. और हम यहाँ निर्गमन की पुस्तक में देखते हैं कि जिस दिन इजरायली लोगों ने मिस्र को छोड़कर अपना मार्ग लिया उस दिन से परमेश्वर की प्रसन्नता उनके साथ रही. எனவே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அது கர்த்தருடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. और मेघ और बादल और जो आग का खंभा परमेश्वर की प्रसन्नता को दर्शाता है. எனவே எகிப்து தேசத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் அவர் அங்கே எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரல, அவர்களுடைய வனாந்திர பாதை முழுவதும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரயாணம் பண்ணினார். और यहाँ हम देखते हैं कि परमेश्वर सिर्फ इजरायलियों को मिस्र से बाहर नहीं लेकर आया परंतु उनकी सारी यात्राओं में उनके साथ रहा. எனவே அவர்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தர் அவர்களோடு சென்றார். और उनकी सारी यात्राओं में परमेश्वर उनके साथ चला. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். और निर्गमन की पुस्तक उसके 16वें अध्याय 10वें वचन में हम देखते हैं ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. और ऐसा हुआ कि जब हारून इजरायलियों की सारी मंडली से ऐसी ही बातें कर रहा था कि उन्होंने जंगल की ओर दृष्टि करके देखा और उनको यहोवा का तेज बादल में दिखलाई दिया. எனவே இங்கே கர்த்தருடைய மகிமை மேகத்திலே வெளிப்பட்டது. और यहाँ जो परमेश्वर का तेज है वो बादल में दिखाई சோ दिया. மகிமை அல்லது குளோரினால என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிரசன்னம், சமூகம் என்ற அர்த்தம். और यहोवा का तेज के से ये तात्पर्य है कि परमेश्वर की
प्रसन्नता वहां है। எனவே எகிப்து தேசத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு பிரயாணப்பட்டார்கள் அல்லது தேவன் இஸ்ரவேலர்களோடு பிரயாணப்பட்டார். और हम देखते हैं कि जब मिस्र से इजरायली लोग निकले तो परमेश्वर उनके साथ चलता रहा। எனவே இந்த காலை நேரத்துல பிரியமானவர்களே, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது வனாந்தரத்துல தேவனோடு இணைந்து பிணைந்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். और हम देखते हैं कि जब मिस्र लोग जंगल में यात्रा कर रहे थे तो परमेश्वर के साथ कभी अनसाथ का जीवन वो व्यतीत कर रहे थे। எனவே தேவ ஜனங்களுடைய அனுதின அனுபவம் என்கிற தலைப்பிலே இந்த காலை நேரத்துல நாம் ஒரு சில காரியங்களை சிந்திப்போம். और आज हम मसीह जीवन के लोगों की इजरायलियों की यात्रा के शीर्षक में हम कुछ बातों का मनन करेंगे। இதுவே நம்முடைய வாழ்க்கையின் அனுதின அனுபவமா இருக்க ஆவியானவர் விரும்புகிறார். और इसी तरह का अनुभव हमारे जीवन में भी होना चाहिए, ऐसा पवित्र आत्मा हमसे अपेक्षा करता है। எனவே இந்த 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது மேக ஸ்தம்பம் அல்லது மேகம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது என்று நாம் பார்க்கிறோம். और जब हम यहाँ 15 वचन से देखते हैं तो हम देखते हैं कि बादल ने इजरायलियों का मार्ग दर्शाया। எனவே அவர்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? और उनका अनुभव किस तरह का था? இங்கே நாம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம். और यहाँ हम 9वें अध्याय के 17वें वचन में हम देखते हैं மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள், மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். हम देखते हैं और जब जब बादल तंबू पर से उठ जाता तब इजरायली प्रस्थान करते थे, और जिस स्थान पर बादल ठहर जाता वहीं इजरायली अपने डेरे खड़े। எனவே இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். और हमने इन वचनों को पढ़ा। எனவே இங்கே வேத பகுதி சொல்லுகிறது மேகம் அந்த கூடாரத்திலிருந்து கிளம்பும் போது ஜனங்கள் கிளம்புவார்கள். और हम देखते हैं कि जब भी वो बादल उस तंबू से हट जाता था तब इजरायली प्रस्थान करते थे। சோ மேகம் எங்கே நிற்கிறதோ அங்கே அவர்களும் தங்குவார்கள். और जहां बादल ठहर जाता था वहां वो भी रुक जाते சோ थे। அந்த வேத பகுதி முழுவதையும் நம்ம வாசிக்கும் போது தெரியும், மேகம் ஒரு சில இடத்துல ஒரே நாள் சாயங்காலம் தங்கி காலையில கிளம்ப ஆரம்பிச்சிடும். और जब इन वचनों में पढ़ते हैं हम देखते हैं कि बहुत जगह बादल शाम को एक जगह रुक कर सुबह वहां से हट जाए। ஒரு சில இடங்கள்ல ஒரு நாட்கள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் கூட தங்கி இருக்கும். और कुछ जगहों पर वहां 1 घंटे, 1 महीने, 1 साल तक बादल वहां रुका रहता है। எனவே அது நிற்கும் போது அவர்களும் தங்க வேண்டும், மேகம் கிளம்பும் போது அவர்களும் கிளம்பி செல்ல வேண்டும். और जब वो बादल रुकता है तब उन्हें भी रुकना होता है, और जब बादल चलता है तब उन्हें भी चलना होता சோ है। இதுதான் தேவ ஜனங்களின் அனுபவமா இருந்தது வனாந்தரத்துல. और यही मसीह लोगों का वहां अनुभव था जंगल के रास्ते। சோ முதலாவது நாம் இதிலே சிந்திக்க போகிற காரியம் என்னவென்றால், और पहली बात जो हमें यहाँ मनन करनी है वो ये है இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வை எப்போதும் மேகத்தின் மேலேயே இருந்தது. कि इजरायलियों जो आंख है वो हमेशा बादल की तरफ देखती रहती थी। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க எப்போதும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு முறை அப்படியே வானத்தை பார்த்து மேகம் இருக்கா இல்லையா, கிளம்புதா நிக்குதா, அதை பார்த்தே இருந்தார். और जब भी वो कोई काम भी करते रहते थे हमेशा उनकी एक आंख बादल की तरफ रहती थी कि कहीं वो चल तो नहीं रहा। எனவே அவர்களுடைய பார்வை எப்போதும் மேகத்தை நோக்கி இருந்தது என்று சொன்னால் தேவனை நோக்கி இருந்தது என்று அர்த்தம். और जब जैसे हम कहते हैं कि उनकी आंख अगर बादल में लगी हुई थी तो इसका अर्थ है कि वो हमेशा परमेश्वर की तरफ देखते रहते। ஹல்லேலூயா. हालेलुया। நாம ஒருவேளை எங்கேயாவது பிக்னிக் நம்ம போறோம்னு வச்சுக்குவோம், நம்ம ஃபேமிலியா பிள்ளைகளை கூட்டிட்டு நம்ம போறோம். और हम मान लेते हैं कि हम जब भी कहीं पिकनिक मनाने अपने परिवार अपने बच्चों को लेकर हम जाते हैं, எனவே அங்கே கணவன் மனைவி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். और वहां पर जब मियां बीवी बैठकर बात करते சோ हैं பிள்ளைகளை விளையாட விடுறோம். और बच्चों को खेलने दे देते हैं, எவ்வளவு சீரியஸா அல்லது எவ்வளவு ஜாலியா நம்ம பேசி கொண்டிருந்தாலும் அப்பப்போ பிள்ளைய திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்போம். எங்க இருக்குது, எங்கன்னா விளையாடுறான், எங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய பார்வை முழுக்க நாம் ஒரு இடத்துல கூடி பேசி கொண்டிருந்தாலும் நம்முடைய பார்வை முழுக்க, நம்முடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க பிள்ளைகள் மேலதான் இருக்கும். और हम कितनी भी जरूरी बात कर रहे हो, कितनी भी हंसी खेल की बात कर रहे हो, परंतु परिवार का ध्यान हमेशा बीच बीच में बच्चों की तरफ जाता है कि वो क्या कर रहे हैं, और हमेशा ध्यान बच्चों की तरफ रहता है। அதை போலதான் இஸ்ரவேலரின் அனுபவம் இருந்தது. और इसी तरह का अनुभव इजरायलियों का भी था। என்ன செய்தாலும் ஒரு முறை அப்படியே வானத்தை பார்க்கிற ஒரு அனுபவம், தேவனை பார்க்கிற ஒரு அனுபவம். और कुछ भी वो काम करते थे तो एक बार वो बादल को देखते थे, परमेश्वर को याद करते थे। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் அப்படி இருக்குதா? क्या हमारे जीवन का अनुभव भी ऐसा है? நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் அல்லது நம்முடைய பார்வையை நாம் நம்முடைய தேவன் மேல் பதிய வைத்து இருக்கிறோமா? और क्या हमारे जीवन में भी हम हमेशा अपना ध्यान परमेश्वर के ऊपर लगा के रखते हैं? நாம் பொதுவாக நம்முடைய ஒரு வேலையில நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம்னா உலகத்தை நம்மை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே நிறைய நேரத்துல நம்ம மறந்துடுறோம். और अक्सर ऐसा होता है कि जब हम किसी काम में उतर जाते हैं, लग जाते हैं, तो हम
भूल जाते हैं कि दुनिया में क्या हो சோ रहा है। அநேக நேரங்கள்ல நாம் ஒரு காரியத்துல ஈடுபடும் போது நாம் அதிலே முழுமையா ஈடுபட்டு விடுகிறோம் ஒழிய மற்ற காரியங்கள் மேல நம்முடைய பார்வை செல்லாமல் போய்விடும். और अधिकतर हम देखते हैं कि जब हम किसी काम में लग जाते हैं तो हम पूरा ध्यान उसी काम में देते हैं, बाकी सब बातों को भूल जाते हैं। ஆனால் நாம் எவ்வளவு பிஸி ஆனாலும் நம்முடைய பார்வை எப்போதும் நம்முடைய தேவன் மேல இருந்துட்டே இருக்கும். पर हम जितने भी व्यस्त हो, हमारी एक आंख हमेशा परमेश्वर की ओर लगी रहनी चाहिए அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். और उसकी प्रसन्नता का हमें अनुभव करते சோ रहना அது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். चाहिए। यही हमारा अनुभव होना चाहिए। அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஜெபிக்கிற நேரத்துல தான் தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். बहुत से लोगों के जीवन में हम देखते हैं कि जब वो प्रार्थना करते हैं तभी उन्हें परमेश्वर, அல்லது ஆலயத்துக்கு வரும்போது அந்த பிரசன்னத்தை உணர்கிறோம். जब कलीसिया में आते हैं तभी वो परमेश्वर को देखते हैं, அல்லது வேதத்தை வாசிக்கும் போது அந்த பிரசன்னத்தை உணர்கிறோம். जब वचन को पढ़ते हैं तभी उसका अनुभव करते हैं। ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் 24x7 தேவ பிரசன்னத்திலேயே இருக்கணும். அல்லேலூயா. और मसीह जीवन का अनुभव है कि 24 घंटे 7 दिन हमें परमेश्वर का अनुभव। காரணம் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்களை விட்டு மேக ஸ்தம்பம் விலகவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். वचन कहता है कि उनको छोड़कर बादल कभी नहीं हटा। எனவே அவர்களை விட்டு மேகஸ்தம்பம் விலகல, மேகஸ்தம்பத்தை விட்டு அவர்களாலும் விலக முடியல. ஆமென். वचन कहता है बादल उनको छोड़कर नहीं हटा और वो भी उस बादल को छोड़कर कहीं नहीं जा எனவே அதுதான் நம்முடைய அனுபவமா இருக்க வேண்டும். और यही हमारे जीवन का अनुभव होना। அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை. वो हमें छोड़कर कभी नहीं जाएगा। ஆனால் अनेक நேரங்களிலே நாம் அவரை விட்டு தூர போவதற்கு பிரயாசப்படுகிறோம். और अनेक समय में हम उसको छोड़कर दूर जाने की சோ சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். और यहाँ दाऊद 121 भजन संहिता पहले वचन में कहता है मैं अपनी आंखें पर्वतों के ऊपर लगाऊंगा। அல்லேலூயா. எனவே எப்போதும் நம்முடைய பார்வை நம்முடைய தேவன் மேல் இருந்து கொண்டே இருக்கணும். और हमेशा हमारी नजर जो है परमेश्वर की ओर होनी चाहिए। அல்லது எப்போதும் அந்த பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். और हमेशा में परमेश्वर की प्रसन्नता का अनुभव करते சோ हैं। இஸ்ரவேலர்களுடைய அனுபவம் அப்படிதான் இருந்துச்சு. और इस्राएलियों का अनुभव भी ऐसा ही। அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. और उनके अंदर एक भय हमेशा रहता था மேல அவர் இருக்கிறார்னு சொல்லி. कि ऊपर वो परमेश्वर हमारे से ऊपर है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவங்க மேல நோக்கி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அங்க மேக ஸ்தம்பம் இருந்துச்சு. क्योंकि वो जब भी ऊपर देखते थे उन्हें दिखता था कि बादल उनके ऊपर है। எனவே அவர்களுக்கு ஒரு பிரசன்னம் ஒரு பயம் இருந்தது. और उनके जीवन में एक प्रसन्नता एक भय हमेशा रहता था। இன்றைக்கு நம்ம மேல பார்த்தா ஃபுல்லா மேகம் தான் இருக்கு. आज जब हम ऊपर देखते हैं तो पूरा बादल ही बादल दिखता இன்றைக்கு है। நாம் தனிப்பட்ட முறையிலே தேவ பிரசன்னத்தை உணர இயலாதவர்களாய் இருக்கிறோம். और आज हम अलग से अपने रूप में परमेश्वर की प्रसन्नता को नहीं देख पाते। சோ சங்கீதம் 123:12 நம்ம பார்க்கும்போது 123:1 और भजन संहिता 123 के पहले वचन में हम देखते हैं, पहले और दूसरा पहले और दूसरे में பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். हे स्वर्ग में विराजमान मैं अपनी आंखें तेरी ओर लगाता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதக்காரன் சொல்றாரு அப்பா என் கண் எப்போதும் உன் மேலதான் இருக்குது. और दाऊद हमेशा कहता है कि परमेश्वर मेरी आंखें हमेशा तेरे ऊपर लगी हैं। நான் என்ன செஞ்சாலும் நான் உம்மை நோக்கிதான் பார்த்துதான் செய்கிறேன். और मैं कुछ भी करूं पहले आपको देख कर ही उस कार्य को करता हूं। ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. क्योंकि दाऊद के जीवन में ऐसा अनुभव- சங்கீதம் 139 அந்த அனுபவத்தை சொல்றாரு. और भजन संहिता 133 में उस अनुभव को बताता நான் है உம்மை விட்டு தூரம் இல்லை. कि मैं तुझसे दूर नहीं हूं। நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்க நீங்க இருக்கீங்க. कि मैं आकाश में चढ़ जाऊं तो तू वहां है। நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீங்க அங்கேயும் இருக்கிறீங்க. और मैं अगर पाताल में अपना बिस्तर बिछाऊं तो तू वहां पर भी है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படின்னா என்ன அர்த்தம்? और इसका क्या अर्थ है? அவர் எங்க போனாலும் அங்கே தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவார். उसका ये है कि दाऊद जहां भी जाता था वो परमेश्वर की प्रसन्नता को वहां अनुभव करता था। நிறைய நேரத்துல நம்ம சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தா கூட அந்த அனுபவம் இல்லாம கூட நம்மளால இருக்க முடியும். और बहुत समय ऐसा होता है कि हम कलीसिया में जब बैठते हैं तब भी हमें ये इस तरह का अनुभव नहीं होता है। எனவே அந்த பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். और उस प्रसन्नता का अनुभव करना हमारे जीवन में वो आत्मिक अनुभव होना चाहिए। எனவே பிரியமானவர்களே இந்த காலை நேரத்துல இஸ்ரவேலர்களுடைய அனுபவம் அவர்களுடைய பார்வை எப்போதும் தேவ பிரசன்னத்தின் மேல் இருந்தது. और इस सुबह के समय प्रियो इस्राएलियों का जो अनुभव था उनकी नजर हमेशा परमेश्वर के ऊपर। சோ 123 இரண்டாவது வசனத்தை பார்க்கிறோம். भजन संहिता 123 के दूसरे वचन में இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. और यहाँ दूसरे वचन में देखते हैं देख जैसे दासों की आंखें अपने स्वामियों के हाथ की ओर और जैसे दासियों की आंखें अपने स्वामिनी के हाथों की ओर लगी रहती हैं
वैसे ही हमारी आंखें हमें हमारे परमेश्वर यहोवा की ओर उस समय तक लगी रहेगी जब तक वह हम पर अनुग्रह न करे। சோ இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கண்கள் அவரையே நோக்கி பார்த்து. और यहाँ दाऊद कहता है कि मैंने अपनी आंखें तेरी ओर ही लगा के रखी சோ है। நம்முடைய அனுபவம் இப்படிதான் இருக்கணும். हमारा अनुभव भी इसी तरह का होना இல்ல, चाहिए। நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நம்முடைய கண்கள் அவரை தான் நோக்கி பார்க்கணும். और हमारे जीवन के हर काल में हमें परमेश्वर की ओर देखते சோ रहना அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு வாழ்க்கை, और उसकी प्रसन्नता का अनुभव करना हमारी அவரை கவனிக்கிற ஒரு வாழ்க்கை, और उसकी तरफ ध्यान लगाना हमारा होना चाहिए அவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். और उसकी तरफ देखते रहने का अनुभव होना चाहिए। ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய கண்களாலே நேருக்கு நேராய் நம்முடைய தேவனை பார்க்க முடியலனாலும் நம்முடைய ஆவியிலே எப்போதும் அவரை உணர்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். हो सकता है आज हम सीधे अपनी नजर से परमेश्वर को नहीं देख पाते हैं, पर हम तो हमारे आत्मा में एक अनुभव होना चाहिए कि हम परमेश्वर को देख सकें। சோ தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், और दाऊद कहता है मैंने परमेश्वर को ढूंढा அவர் எனக்கு செவி கொடுத்தார். और उसने मेरी ओर कान लगाया। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே பிரியமானவர்களே, தேவ ஜனங்களின் முதல் அனுபவம் அவர்கள் பார்வை எப்போதும் மேகத்தின் மேலே இருந்தது. और इसलिए मेरे प्रियो, परमेश्वर मसीहों का पहला अनुभव यह है कि उनकी नजर हमेशा परमेश्वर पर। சோ இந்த வனாந்தர வாழ்க்கையிலே இஸ்ரவேலர்களுடைய இரண்டாவது அனுபவம் என்னன்னா, जंगल की यात्रा में इस्राएलियों का दूसरा अनुभव था। அவர்களுக்கென்று தனி தேர்ந்தெடுப்பு என்று ஒன்றுமே கிடையாது. और उनके लिए अलग से कुछ भी निश्चित नहीं किया गया था। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இல்லையா. और उनके लिए कोई विकल्प नहीं था उनके पास। ஆண்டவருடைய சாய்ஸ் தான் அவங்க சாய்ஸ். और जो परमेश्वर की चाहत थी वही उनकी भी थी। ஆண்டவர் தேர்ந்தெடுப்பது தான் அவர்களுடைய தேர்ந்தெடுப்பு. और जो परमेश्वर ने चुना था उसे ही उन्हें भी चुनना। எனவே இந்த காலை நேரத்துல நம்முடைய அனுபவம் அப்படியா இருக்க வேண்டும். और इस सुबह के समय हमारा अनुभव भी इसी तरह का हो। பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட தெரிந்தெடுப்பு கிடையவே கிடையாது. और मसीह लोगों के लिए कुछ अलग से कुछ भी चुना नहीं गया। அவருடைய சித்தத்தின்படி வழி நடக்கவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். और उसकी इच्छा से चलने के लिए ही हम बुलाए गए। இங்கே 18வது வசனம் வாசிப்போம். என்னாகமம் 9:18. और यहाँ गिनती की पुस्तक उसके 9वें अध्याय के 18वें वचन में हम देखते हैं, கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள், மேகம் நெடுநாள் வானத்தில் வாசஸ்தலத்தில் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார். और यहाँ 19 और 20 में हम देखते हैं, जब बादल बहुत दिन निवास पर छाया रहता है। 18 में देखते हैं, यहोवा की आज्ञा से इस्राएली प्रस्थान करते थे और यहोवा ही की आज्ञा से वे डेरे खड़े भी करते थे, और जितने दिन तक वह बादल निवास पर ठहरा रहता 18 उतने दिन तक वे डेरे डाले पड़े रहते थे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒரு தெரிந்தெடுப்பே கிடையாது. और यहाँ इस्राएलियों के लिए कुछ अलग से चुनने का विकल्प नहीं था। மேகம் எங்க நிக்குதோ அங்க அவங்க நின்றணும். जहाँ बादल रुकता था वहीं उनको रुकना। மேகம் எங்கே தங்குகிறதோ அங்கே அவர்கள் தங்க வேண்டும். और जहाँ बादल ठहर जाता था वहीं उनको भी ठहरना। மேகம் என்னைக்கு கிளம்புதோ அன்னைக்கு அவங்களும் கிளம்பிடணும். और जब मैं बादल चलने लगता तब उनको भी चलना पड़ता। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த இடம் சரியில்லை, இங்க வேண்டாம்னு இவங்க சொல்ல முடியாது. और वो नहीं कह पाते थे कि ये जगह सही नहीं है या यहाँ नहीं रुक सकते। அல்லது இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குதா, இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்ல முடியாது. और वो ऐसा भी नहीं कह सकते थे कि ये जगह बहुत अच्छी है, यहाँ हम एक हफ्ते और रुक सकते हैं। எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவரே நம்முடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார். और मसीह जीवन में परमेश्वर ही हमारे जीवन को चुन लेता है। எனவே இங்கே நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 16:24. और यहाँ हम देखते हैं मत्ती प्रसिद्ध सुसमाचार उसका Matthew 16:24. 16 उसके 24वें पद में, ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். और मसीह परमेश्वर यीशु ने अपने चेलों से कहा, यदि कोई मेरे पीछे आना चाहे तो अपने आप को इनकार करे और अपना क्रूस उठाए और मेरे पीछे हो ले। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு தேர்ந்தெடுப்பே இருக்க முடியாது. और मसीह जीवन में हमें अपने आप चुनने के लिए कुछ भी नहीं है। நமக்குன்னு ட்ரெஸ் செலக்ட் பண்றோம், நமக்குன்னு வீடு செலக்ட் பண்றோம், அது இல்ல. और उसका मतलब ये नहीं कि जो अपने लिए वस्त्र चुनते हैं, अपने लिए घर पर चुनते हैं, वो नहीं है। ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பது அவர் நமக்கு எழுதி கொடுத்தபடி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. तात्पर्य यह है कि हमारे आत्मिक जीवन को किस तरह से चलाना है वो प्रभु ही निश्चित करता है। இந்த வசனத்தை ஒருமுறை நான் உங்கள் மத்தியில பேசி இருக்கிறேன். और इस वचन को मैं पहले भी एक बार आप लोगों के बीच में रखा। ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். यदि कोई मेरे पीछे आना चाहे, டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் தான் நம்ம சாய்ஸ். और जब तक निर्णय लेना है तब तक ही हमारे ऊपर है। டெசிஷன் எடுத்துட்டோம்னா
हालेलुया। எனவே இங்க நாம் பார்க்கிறோம் இந்த இஸ்ரவேலர்களுடைய அனுபவம் அப்படிதான் இருந்துச்சு. और यहाँ हम देखते हैं कि इस्राएलियों का अनुभव इसी तरह का था அவர்களுக்கென்று எந்த தனி தேர்ந்தெடுப்பும் கிடையாது. और उनके लिए कुछ भी अलग चुनने का विकल्प नहीं था। நாம் கடந்த 4 வாரங்களுக்கு முன்பாக சிந்தித்தோம் வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்களுடைய அனுபவம் சொல்லி. और हमने पिछले 3-4 हफ्ते पहले मनन किया था कि इस्राएलियों का जंगल में अनुभव कैसा था। அவர்கள் மாராவை கடந்தார்கள். उन्होंने मारा को पार किया। ஒண்ணும் சொல்ல முடியாது. அங்க மாரால நின்னுச்சுன்னா நீங்க தான் செய்யணும். और अगर वो बादल मारा में रुक गया तो उन्हें रुकना ही पड़ा था। அங்கிருந்து ஏலிம் சென்றார்கள். और वहां से वो एलिम की तरफ गए। அங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. 70 எல்லாம் பேரிச்ச மரங்கள், அப்புறம் என்னது நீரூற்று எல்லாம் அற்புதமா இருந்துச்சு. और वहां बहुत से अद्भुत वृक्ष, फलों के वृक्ष थे और झरने भी थे। எனவே இங்கே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்லாம் சொல்ல முடியாது. और वो नहीं कह सकती कि हम यहाँ कुछ दिन रुक जाएं। எனவே இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மேகம் நிற்கும் போது அவர்கள் நிற்கணும், மேகம் கிளம்பும் போது அவர்கள் கிளம்பணும். और यहाँ वचन स्पष्ट रूप से कहता है कि जब बादल ठहर जाता है तो उन्हें ठहरना है और जब बादल चलता है तो उन्हें भी प्रस्थान करना है। எனவே அவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தோம் என்றால் நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர் சொல்படி நடக்கும். और अगर हमने उसके पीछे चलने का निर्णय ले लिया है तो अगर हमें पसंद हो या ना हो, हमें उनकी आज्ञाओं का पालन करना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। மூணாவது तीसरी बात, இஸ்ரவேலர்களுடைய அனுபவம். इस्राएलियों का जो अनुभव है என்னாகமம் 9:23. और गिनती उसका 9वां अध्याय 23वां वचन। என்னாகமம் 9:23. और गिनती 9 का 23। கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், यहोवा की आज्ञा से वे अपने डेरे खड़े करते हैं கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள், और यहोवा ही की आज्ञा से वे प्रस्थान करते थे கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக் கொள்வார். और जो आज्ञा यहोवा मूसा के द्वारा देता था उसको वे माना करते थे। எனவே இங்க நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தார். और हम देखते हैं कि परमेश्वर की आज्ञा को मानने के लिए वो हमेशा तैयार रहते थे। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய கட்டளையை கைக்கொள்ள எப்பொழுதும் ஒரு ஆயத்தம். और परमेश्वर की आज्ञा को मानने के लिए हमेशा तत्पर रहना। எனவே இங்க வேதம் சொல்லுது, மேகம் 21வது வசனத்துல மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் இருந்து விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். और यहाँ 21 वचन में हम देखते हैं और कभी कभी बादल केवल संध्या से भोर तक रहता और जब वो भोर को उठ जाता था तब वे प्रस्थान करते थे। ஒருவேளை கடந்த 3 மாசம் 4 மாசம் நடந்துட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க. और हो सकता है वो लगातार 3 महीने 4 महीने चलते हुए रहते हो। வேதம் சொல்லுது, வனாந்தரத்திலே அவர்கள் கால்கள் வீங்கவில்லை. और यही वचन कहता है कि जंगल के मार्ग में भी उनके पैरों में कोई सूजन नहीं है। அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. हालेलुया। நம்ம நிறைய பேர் இந்த பாத யாத்திரை போறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். और हमने देखा होगा, ये सुना होगा, बहुत से लोग पैदल चलकर बहुत दूर दूर जाते हैं। ஒரு நாள் 2 நாள் அவர்கள் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடப்பார்கள். நடந்து அவங்க காலெல்லாம் அப்படியே பொங்கி போயிடும். और जब वो एक दिन में 10 किलोमीटर या 20 किलोमीटर जाते हैं तो उनका पैर या सूजन आ जाती है या फूल जाते हैं। ஆனால் வேதம் சொல்லுது 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்தார்கள், அவர்கள் கால்கள் எழுதியிருக்கா அல்லது நானா பாஸ்டா சொல்றேனா, அவர்கள் கால்கள் வீங்கவில்லைன்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. और यह वचन कहता है कि 40 वर्ष तक वो जंगल में विचरते रहे परंतु उनके पैरों में कभी सूजन नहीं आई। அவர்களுடைய செருப்பின் வாறு கூட அந்து போகலன்னு எழுதியிருக்கு. और उनके जो चप्पलों का जो फीता है वो भी नहीं टूटा। 1000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா கூட 3 மாசத்துல பிஞ்சிடும். और अगर हम 1000 रुपए की चप्पल लेते हैं तो भी वो 3 महीने नहीं चलती। இத்தனைக்கும் வீட்டை விட்டு அப்படியே கார்ல ஏறுறோம், அங்கிருந்து அப்படியே நேரா ஏசி ரூம்ல போய் உட்காரோம், அப்படியே வரோம், அதுக்கே 3 மாசம் தான். और जबकि हमारी दिनचर्या में हम सीधे घर से निकल के गाड़ी में बैठते हैं और गाड़ी से निकल के ऑफिस में बैठते हैं, उसके बाद भी हमारे जो चप्पल या जूते हैं 3 महीने नहीं चलते। ஆனால் இங்கே 40 ஆண்டுகள் அவர்களுடைய செருப்பின் வார் கூட அந்து போகுது. और हम देखते हैं कि 40 वर्ष चलने पर भी उनके पैरों की चप्पलों में कोई भेद नहीं आया। எனவே நாம் பார்க்கிறோம், ஒரு சில நேரங்கள்ல 1 வாரம் நடந்தார்கள், 1 மாதம் நடந்தார்கள், 3 மாசம் நடந்தாங்க. और हम बहुत समय यहाँ देखते हैं कि वो कुछ दिन 1 हफ्ता चले, 15 दिन चले और 3 महीना चले। எப்பண்டா மேகம் நிக்கும்னு நினைச்சிருப்பான். और हो सकता है वो सोचते हो कि कब ये बादल रुकेगा। டக்குன்னு ஒரு சாயங்காலம் மேகம் நின்னுருச்சு. और एकदम से एक शाम को वो बादल रुक गया। டென்ட் போட்டு இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாம்னு யோசிச்சிருப்பார். और हो सकता है उन्होंने जल्दी से तंबू गाड़ के सोचा हो कि आज हम बिरयानी खाएंगे। காலையில எந்திரிச்சு பார்த்தா மேகம் கிளம்பி. और जैसे ही उन्हें सुबह उठ के देखा कि बादल फिर से चलने लगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவ கட்டளைக்கு எப்பொழுதும் செவி கொடுக்க ஆயத்தம். और हमेशा हमें परमेश्वर की आज्ञा को मानने के लिए तैयार रहना है। தேவ கட்டளையை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தம்.
और परमेश्वर की आज्ञा करने के लिए हमेशा तैयार रहना है। இதுல விருப்பு வெறுப்பு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. और इसमें हमारी इच्छा अनिच्छा कुछ नहीं कर இப்ப सकते। தானே 6 மாசம் நடந்துட்டு வந்தோம் உடனே வா அப்படின்லாம் கேட்க முடியாது. और हम ये नहीं पूछ सकते कि अभी तो हम 6 महीने चल के आए, क्या फिर से அல்லது चलना இந்த है। இடத்துல எவ்வளவு நாள் இருக்குது போலான்னு சொன்னா அங்கதான் 1 வருஷம் உட்கார்ந்து இருப்பார். और ये भी नहीं कह सकते कि हम कितने दिनों से यहाँ पर रुके हुए हैं तो हमें चलना चाहिए, हम ये भी नहीं कह सकते। மேகம் அது தேவனை குறிக்கிறது. और बादल जो है वो परमेश्वर को दर्शाता है। எனவே இங்க நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற எப்போதும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தம் இருந்தது. और यहाँ हम देखते हैं कि परमेश्वर को मानने के लिए वो हमेशा उनकी जीवन तैयार रहता था। இதுதான் நம்முடைய அனுபவமா இருக்கணும். और यही हमारे जीवन का अनुभव होना ஒரு चाहिए। நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில சலிப்பு வந்துடக்கூடாது. और कभी भी हमारे जीवन मसीह जीवन में निराशा नहीं आनी चाहिए। ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் எப்படி செய்யறது, ஏன் இவ்வளவு அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. और कभी भी हमारे जीवन में हमें नहीं सोचना है कि ये कैसे होगा या इसे मैं कैसा करूंगा। இது தேவ கட்டளைன்னு தெரிஞ்சிச்சுன்னா செஞ்சுதான் ஆகணும். और जब भी ऐसे हमें पता चले कि ये परमेश्वर की आज्ञा है तो हमें निश्चित रूप से उसे करना है। எந்த சாக்கு போக்கும் நாம் சொல்லக்கூடாது. और उसके लिए कुछ भी हम बहाना नहीं बना सकते। சாக்கு போக்கு நாம் சொல்லவும் முடியாது. और हम उसके लिए कोई बहाना बना भी नहीं सकते। எனவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல इसलिए प्रियो सुबह के समय में நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்குது? हमें देखना है कि हमारे आत्मा अनुभव कैसा है। இஸ்ரவேலர்களுடைய அனுபவம் ஒவ்வொரு நாளும் மேகத்தை நோக்கி பார்க்கிறான். और इस्राएलियों का जो अनुभव था प्रतिदिन बादल की ओर देखने का अनुभव था। தேவன் மேகமாய் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தார். और परमेश्वर बादल के रूप में उनको ढाके रखता था। எப்போது அவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. और हमेशा परमेश्वर की प्रसन्नता उनके साथ थी। அன்னைக்கு அவர் மேகத்திலே இருந்தார். और उस दिन वो बादल के रूप में था। இன்னைக்கு நமக்குள்ளேயே இருக்கிறார். ஹல்லேலூயா. और आज वो हमारे भीतर वास करता है। ஒவ்வொரு நாள் அவரை பார்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். और प्रतिदिन हमें उसको देखने का अनुभव अपने जीवन में लाना है। அவர்களுக்கென்று ஒரு தனி தேர்ந்தெடுப்புன்னு ஒண்ணுமே கிடையாது. और उनके लिए कोई अलग से कुछ चुनने का विकल्प नहीं था। ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். परमेश्वर ने जो कहा वही उन्होंने किया। ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றலாம். और जैसे आज्ञा कहती है कि जो भी मेरे पीछे आना चाहे वो अपने आप को इनकार करे और अपना क्रूस लेकर मेरे पीछे आए। ஆண்டவர் இப்படி சொல்ல, ஏன் சிலுவை எடுத்துட்டு வான்னு சொல்ல. परमेश्वर ने नहीं कहा कि मेरा क्रूस उठाकर चलो, உன் சிலுவை. अपना खुद का क्रूस उठाकर चलने के लिए कहा। மூன்றாவது, தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற எப்போதும் ஆயத்தம். और तीसरी बात, परमेश्वर की आज्ञा को मानने के लिए हमेशा तैयार रहना है। எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சலிப்போ முறுமுறுப்போ எதிர்ப்போ இருக்கவே முடியாது. और मसीह जीवन में कभी भी निराशा या कुड़कुड़ाहट कभी नहीं रह सकती। எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நோன்னு சொல்லவே கூடாது. ஆமென். और हमारे जीवन में कभी भी हमें मसीह के वचनों को ना नहीं कहना है, எப்போதுமே எஸ் தான். हमेशा हाँ कहना है। ஹல்லேலூயா. हालेलुया। எப்போதுமே எஸ் தான். हमेशा हमें हाँ कहना है। ஆண்டவர் எப்போதும் பிதாவை பார்த்து எஸ் அப்படிதான் சொன்னார். और यीशु ने हमेशा प्रभु को देखकर हाँ ही कहा था। எனக்கு சிலுவை மரணம் உடந்தில் ஆண்டவரே, और मुझे इस क्रूस की मृत्यु पसंद नहीं है, நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. पर आप अगर कह रहे हैं तो मैं उसको सह लूंगा। சிலுவை தான்னா எஸ். अगर क्रूस का ही मृत्यु है तो हाँ बिल्कुल। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. और यही मसीह जीवन का। ஒருவேளை எனக்கு நோ என்று இருந்தாலும் அது ஆண்டவருக்காக எஸ் சொல்லிதான் ஆகணும். और अगर हमारे मेरे जीवन में कुछ बीमारियां हैं तो भी मुझे परमेश्वर की तरफ से वही से मानना है। கடைசியா आखिरी बात, இஸ்ரவேலர்களுடைய அந்த அனுபவம், और इजरायलियों का जो अनुभव है, இது மிக முக்கியமான காரியம். और ये एक बहुत महत्वपूर्ण कारण। God planned for them. தேவன் அவர்களுக்காக திட்டம் வைத்தார். और परमेश्वर ने उनके लिए सारी बातों को चुनकर रखा है। பிரியமானவர்களே, தேவ பிரசன்னத்திலே நாம் வாழ்வோம் என்றால் நமக்கான திட்டம் நம் ஆண்டவரிடத்தில் இருக்கு. अगर हम परमेश्वर की प्रसन्नता में रहेंगे तो हमारे जीवन की सारी इच्छा परमेश्वर पूरी करेगा। ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் நமக்கான திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. और प्रतिदिन हम अगर परमेश्वर के मुख को देखने का अनुभव हमारे जीवन में रहेगा तो हमारी सारी इच्छाएं परमेश्वर चुनकर रखेगा। இது மிக மிக சிறப்பான ஒரு திட்டம். और ये बहुत अद्भुत अनुभव है। அது மிகவும் பாதுகாப்பான திட்டம். और ये एक बहुत ही सुरक्षा का अनुभव है। 40 ஆண்டுகள் தேவன் அவர்களை காலையிலும் மாலையிலும் பாதுகாத்தார். और 40 वर्ष तक परमेश्वर सुबह शाम रात उनकी सुरक्षा करता रहा। வனாந்தரத்தின் வெயில் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு மேகஸ்தம்பம், और जंगल की धूप से उन्हें हानि ना हो इसलिए बादल का ढका रहता था। வனாந்தரத்தின் குளிர் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அக்னி ஸ்தம்பம், और जंगल की ठंड से उन्हें कोई नुकसान ना हो इसलिए आग के खंबे के रूप में रहता எனவே था। தேவ திட்டத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. और परमेश्वर की इच्छा में बहुत बड़ा सुरक्षा कवच है। எனவே நாம் அவருடைய பிரசன்னத்தை உணரும் போது
அவர் நமக்காய் திட்டம் வைக்கிறார். அந்த திட்டத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கு. और जब हम परमेश्वर की प्रसन्नता का अनुभव करते हैं तो हम परमेश्वर की इच्छा को मानते हैं और उसमें बहुत बड़ी सुरक्षा हमारे लिए रहती है நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை அவர் திட்டமிடுகிறார். और हमारे जीवन की बातों को பாளையம் இறங்கணும், அவர்தான் நாம் வாசம் பண்ண வேண்டும், அவர் நிச்சயிக்கிறார். और कहाँ हमें ठहर जाना है ये भी நாம் அவருடைய திட்டத்திற்குள் இருப்பதினாலே நாம் இந்த நாட்களிலே இங்கே வாசம் பண்ணணுங்கிறது அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். और आज हम जो भोपाल में वास करते हैं ये उसी की इच्छा के अनुसार हम आज भोपाल में हैं எவ்வளவு நாள் இங்கே தங்க வேண்டும் என்பதும் அவருடைய பிளான்ல இருக்குது. और कितने दिन हमें यहाँ रहना है ये भी उसने तय करके रखा है நமக்காக சகலத்தையும் அவர் டிசைட் பண்றார். और हमारे लिए सारी बातों को वो चुन के रखता है ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. हालेलुया நமக்காக சகலத்தையும் அவர் டிசைட் பண்றார். और हमारे लिए सारी बातों को उसने तैयार करके रखा எனவே है நான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் 23:2 और इसलिए भजन संहिता 23 के 2 में हम देखते हैं அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போகும். और वो मेरे को घास की चराइयों में लेकर पानी वाले जगह में मुझे लेकर चलता है ஹல்லேலூயா. हालेलुया எனவே அவர் நமக்காக திட்டமிடுகிறார். और वो मेरे लिए सारी बातें तय करता है 40 ஆண்டுகள் தேவன் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தினார். और 40 साल परमेश्वर ने उन्हें जंगल में चलाया சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, தினமும் எங்கேயா சமைக்கிறதுன்னா வானத்துல இருந்து மன்னாவை கொடுத்தார். और जैसा ही वो सोचते थे कि हम प्रतिदिन क्या बनाएंगे खाएंगे तो आकाश से मन्ना को उसने भेजा எவ்வளவு நாள் இந்த வெறும் மன்னாவை சாப்பிட்டுட்டு இருக்கிறது, கறியே கிடைக்காதுன்னா ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, எத்தனை நாள்? 30 நாள். சீச்சி, இந்த கறி வேணாண்டா, சொல்லுற வரைக்கும் உனக்கு தரேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. और जब वो ये कहने लगे कि हम प्रतिदिन मन्ना खा खा कर थक चुके हैं तो उसने 1 दिन नहीं, 2 दिन नहीं, 10 दिन नहीं, परंतु 30 दिन तक उनको मांस खिलाया जब तक वो थक नहीं गए வேணாம்பா அப்படின்னு சொல்ற வரைக்கும். और अब वो आप नहीं खा सकते ऐसा कहने तक उन्होंने परमेश्वर ने उनको खिलाया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया முறுமுறுத்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதமா இருக்காது. और कुड़कुड़ा कर उसके द्वारा प्राप्त करना आशीष का कार्य नहीं रहेगा கொடுத்துட்டு அடிச்சிட்டார். और उसने देकर उनको थका दिया मार मार कर நன்றி சொல்லி அவரிடத்திலே பெற்றுக்கொள்வது மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும். और जब धन्यवाद के साथ हम उससे प्राप्त करते हैं तो हमारे जीवन में बहुत ही आशीष का कार्य பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, और सबोपदेशक उसके 3 के 1 में हम देखते हैं அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். और वो उसने सारी चीजें उस अपने अपने समय में निश्चित रूप से करी हैं எனவே பிரியமானவர்களே, इसलिए प्रिय भाई बहनों நாம் இஸ்ரவேலர்களைப் போல தேவ பிரசன்னத்திலே நாம் இருக்கும்போது தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறும். और जैसे हम इस्राएलियों के जैसे परमेश्वर की प्रसन्नता में अगर बने रहेंगे हमारे जीवन की सारी इच्छाएं भी परमेश्वर पूरी करेगा 1 கொரிந்தியர் 10 पहला कुरिन्थियों उसका 10वां अध्याय இங்கே இஸ்ரவேலர்களுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கிறோம். और यहाँ इस्राएलियों के एक दूसरे रूप को हम देखते हैं ஒவ்வொரு நாளும் தேவனை பார்க்கிற அனுபவம், और हर प्रतिदिन उनको परमेश्वर को देखने का अनुभव था ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுவதை செய்யக்கூடிய அனுபவம், और प्रतिदिन उनके कहे के अनुसार करने का अनुभव था எப்பனாலும் நீங்க என்ன சொன்னாலும் சரி ஆண்டவரேன்னு சொல்லுகிற ஒரு அனுபவம். और जब भी आप परमेश्वर जो कहेगा वो मानने का अनुभव था उनके जीवन में ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாயினால் துதித்து இருதயத்திலே தூரமா இருக்கிறீர்கள்னு ஆண்டவர் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம். और उनके जीवन में एक ऐसा अनुभव था कि वो मुंह से तो बहुत कुछ बोलते थे परंतु आत्मिक जीवन में वो अनुभव नहीं था 5வது வசனம் சொல்லுது, उसके 5वें वचन में हम देखते हैं இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், और यहाँ हमको एक मनन करने वाली बहुत जरूरी बात है இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली लोग தேவனுடைய பிரசன்னத்தில், परमेश्वर की प्रसन्नता में தேவனுடைய கண்காணிப்பில், और परमेश्वर के आगे चलने में கண்காணிப்பு परमेश्वर की निगरानी में 100% தான். और वो 100% उनकी परमेश्वर की निगरानी में थे 100% தேவ பிரசன்னம் அங்க இருந்துச்சு, மேல இருந்துச்சு. और 100% परमेश्वर की निगरानी बादल के रूप में वहां थी 100% தேவனுடைய கண்காணிப்பு அவங்க மேல இருந்துச்சு. और 100% परमेश्वर की आंख उनके ऊपर लगी हुई थी ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார். पर वचन कहता है कि उन्होंने परमेश्वर के खिलाफ पाप किया 5வது வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 10:5, पहला कुरिन्थियों उसके 10वें अध्याय 5वें वचन में हम देखते அப்படி हैं இருந்தும் और यहाँ उसके बाद परंतु परमेश्वर
அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. परंतु परमेश्वर उनमें से बहुतों से प्रसन्न ना हुआ தேவனுடைய கண்காணிப்பில் இருந்தார்கள், और वो परमेश्वर की निगरानी में थे, தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தார்கள். परमेश्वर की प्रसन्नता में बनी हुई थे, ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில பாவம் இருந்துச்சு. फिर भी उनके जीवन में पाप था। இங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம் 6வது 7வது வசனத்துல பார்க்கும்போது பொல்லாங்கானவைகளை இச்சித்தீர்கள், நீங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் அதுக்கப்புறம் விக்கிரக ஆராதனையில ஈடுபடவும் வேசித்தனம் பண்ணுவதிலும் இப்படி நீங்க எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தேவனை துக்கப்படுத்தினீர்கள் என்று வேதம் சொல்லு. और यहाँ 6वें 7वें और 8वें वचन में परमेश्वर कहता है कि तुम लोगों ने बहुत अलग अलग तरीके से पाप किए और परमेश्वर को दुखित किया है। 9வது வசனத்தின் கீழ்ப்பதி வாசிக்கிறோம், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமா. और हम 9वें वचन में देखते हैं, और ना முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். और तुम में से बहुत से लोगों ने ऐसा कुड़कुड़ाया, इस रीति से तुम भी मत कुड़कुड़ाओ। இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களா எழுதப்பட்டிருக்கிறது. और ये सब दृष्टांत के रूप में वहां लिखा गया है। 12வது வசனம் சொல்லுகிறது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையாய். और 12वां वचन कहता है, इसलिए जो समझता है मैं स्थिर हूँ वह चौकस रहे कि कहीं गिर ना पड़े। எனவே பிரியமானவர்களே, इसलिए प्रियो, தேவ சமூகத்தில இருந்த தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார். और परमेश्वर के सम्मुख रहने वाले परमेश्वर के जनों ने ही परमेश्वर के विरुद्ध पाप किया। எனவே இந்த காலை நேரத்திலே நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? और इस सुबह के समय हमारा अनुभव कैसा है? முதலாவது நாம் அனுதினமும் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? पहला हमें देखना है क्या हम प्रतिदिन परमेश्वर की ओर देखने वाले हैं। நமக்கென்று ஒரு தனி விருப்பம் இல்லாமல் தேவ சித்தமே நம்முடைய விருப்பமாய் இருக்கிறதா? और क्या हम सोचते हैं कि हमारे लिए कुछ भी चुनने का विकल्प नहीं है, परमेश्वर जो चुने वही हमारे जीवन में தேவனுடைய है। கட்டளை நிறைவேற்ற நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? और परमेश्वर की आज्ञाओं को मानने के लिए क्या हम तैयार हैं? தேவனுடைய திட்டம் நம்மிலே பரிபூர்ணமாய் செயல்பட நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? और परमेश्वर की इच्छा हमारे जीवन में हो, उसके लिए क्या हम परमेश्वर का अपना जीवन सौंपते हैं? இவைகள் எல்லாம் இருந்தும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். और ये सब बातें होने के बाद भी क्या हमारा जीवन पवित्र है? ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें। எழுந்து हम सब खड़े हो जाएं, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கருத்துல போடு. अपना जीवन परमेश्वर के हाथ में सौंपे। மகிமையின் மேல் महिमा का परमेश्वर हमारे साथ है। தேவன் மேகமாய் அந்த ஜனத்தோடு இருந்தார். परमेश्वर बादल के रूप में हमारे साथ है। மேகம் கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்பதை எப்போதும் அந்த ஜனங்களுக்கு உணர்த்து கொண்டே இருந்தார். और जो बादल है वो इस बात को हमेशा दर्शाता था कि परमेश्वर उनके साथ है। இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். और आज हमें पवित्र आत्मा हमें दिया गया है। பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है पवित्र आत्मा के द्वारा आप चिन्हित किया जा चुके हैं। நாம் தேவனுடையவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரால் தேவன் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார், சீல் வச்சிருக்கிறார். और हम पूरी तरह से परमेश्वर के जन हैं, ऐसा करने के लिए परमेश्वर ने हमें चिन्हित किया। அன்றைக்கு மேக ஸ்தம்பம் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய முத்திரையா இருந்தது. और उन दिनों में बादल जो है वो एक चिन्ह के रूप में परमेश्वर அன்றைக்கு தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அந்த மேக ஸ்தம்பம். और परमेश्वर हमारे साथ था, इस बात का चिन्ह उस समय बादल था। இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாய் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. और आज हम परमेश्वर के बच्चों के रूप में, इसके लिए पवित्र आत्मा हमें दिया गया है। எனவே இந்த காலை நேரத்துல நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கு? और इस सुबह के समय हमारा अनुभव कैसा है हमें देखना है। எப்போதும் நம்முடைய பார்வை நம் தேவன் மேல் இருந்து கொண்டே இருக்கிறது. और हमेशा हमारी आंखें परमेश्वर के ऊपर लगी रहनी चाहिए। ஜெபிக்கும் போது மட்டும் இல்ல, தெரியுமா? सिर्फ प्रार्थना करते समय नहीं। நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் ஆண்டவரை பார்க்கிறோம். और बहुत समय हम सोचते हैं कि जब हम प्रार्थना करते हैं तभी हम परमेश्वर को நாம் देखते என்ன हैं। செய்து கொண்டிருந்தாலும் இந்த மனக்கண் என் ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கும். और हम कुछ भी நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும் தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கணும். என்னை சுத்தி என் ஆண்டவர் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எப்போதும் இருக்கணும். और हम जब कोई भी कार्य करें हमें परमेश्वर की प्रसन्नता का अनुभव करना है कि परमेश्वर मेरे साथ है। அதுதான் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம். और यही एक अच्छा आत्मिक जीवन का अनुभव है। நமக்கென்று ஒரு தனிப்பட்ட விருப்பம்னு ஒண்ணுமே கிடையாது. और हमारे लिए कुछ भी अलग से कुछ चुनने का विकल्प नहीं है। இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். और यीशु मसीह ने कहा कि पिता की इच्छाओं को पूरा करने के लिए ही मैं आया हूं। எனவே தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றவே நாம் அவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். और परमेश्वर की आज्ञा को मानने के लिए हम उसके द्वारा चुने गए। இயேசுவை பின்பற்ற ஒப்பு கொடுத்துட்டோம்னா இனி அப்புறம் அவர் சொல்றதுதான். अगर हमने यीशु के पीछे चलने का निर्णय कर लिया है तो हमें
उसकी बातों को मानना है। எந்த நேரமா இருந்தாலும் ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்ற ஆயத்தம், ஒரு விழிப்போட இருக்கணும். और किसी भी परिस्थिति में हमें परमेश्वर की आज्ञा को मानने के लिए तैयार रहना है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த சலிப்பு இல்ல, எந்த முறுமுறுப்பு இல்ல. எப்ப மேகம் அமருமோ அப்ப அமர்ந்தார்கள், எப்ப கிளம்புமோ அப்ப கிளம்பினார்கள். और इजरायलियों ने कभी भी किसी बात को मना नहीं किया, कभी कुड़कुड़ाए नहीं। जब भी बादल रुकता था वो रुक जाते थे, और जब बादल चलता था वो चलने लगते थे। அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ अनुभव और इस तरह का एक मसीह जीवन தேவனுடைய அந்த மிகப்பெரிய திட்டத்துக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். और परमेश्वर की उस बहुत बड़ी इच्छा के लिए हमें अपने आप को समर्पित करना है। எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் 100% தேவனுடைய பிரசன்னத்திலும் தேவனுடைய கண்காணிப்பிலும் இருந்தும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார். और इजरायली लोग जो 100% परमेश्वर की प्रसन्नता और निगरानी में थे, उसके बाद भी उन्होंने पाप किया। வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்களில் अनेகர் மேல் பிரியமாய் இல்லை. और वचन कहता है परमेश्वर उनमें से बहुत से लोगों से अप्रसन्न था। இன்றைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குது? और आज हमारे जीवन का अनुभव किस तरह का है? கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கக்கூடிய மாதிரி நம்ம நடக்கிறோமா? और क्या हम परमेश्वर हमारे जीवन से प्रिय हो ऐसा जीवन हम जी रहे हैं? கர்த்தர் நம்மேல் மகிழும்படிக்கு நம்ம வாழ்றோமா? और परमेश्वर हमसे खुश हो ऐसा जीवन हम जी रहे हैं क्या? இந்த காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். और इस सुबह के समय में हम अपने आप को पवित्र परमेश्वर के सामने अर्पित करें। அவர் உங்களில் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்மள ஒப்புக்கொடுக்கணும். और वो हमसे क्या कहता है उसकी बातों के लिए हम अपने आप को अर्पण करें। आराधना में आपकी जो इच्छा है वो प्रकट हुई है। இந்த ஆராதனையிலே உம்முடைய மகிமையின் வார்த்தை எங்கள் மத்தியில வந்திருக்கிறது. और इस आराधना में आपका महिमा युक्त वचन हमारे साथ में रहा है। ஆண்டவரே, எங்களுடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்களுடைய அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் நீர் பேசினீர். और आपने आज सुबह बात करी कि हमारा प्रतिदिन का जीवन, हमारे जीवन का किस तरह का अनुभव हमारे जीवन में होना चाहिए। ஆவியானவரே, எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம். पवित्र परमेश्वर, हम पूर्ण रीति से अपने आप को अर्पण करते எங்களுடைய சுய பலத்தினாலே நாங்கள் எதையும் செய்ய முடியாது. और हम अपने बल के कारण कुछ भी नहीं कर सकते। கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு பலந்தார். परमेश्वर आपकी आत्मा के साथ हमें बल दीजिए। இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய கண்காணிப்பிலும் உம்முடைய பிரசன்னத்திலும் இருந்தும் உமக்கு பிரியமாய் இருக்கலாம் ஆண்டவரே. और इजरायली लोग जो आपकी प्रसन्नता में, आपकी निगरानी में रहने के बाद भी उन्होंने पाप किया परमेश्वर। எங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. अपना जीवन आपके सामने अर्पण करते எங்கள் हैं। வாழ்க்கையிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது. हमारे जीवन में भी आपकी प्रसन्नता है எங்கள் மேலும் உம்முடைய கண்காணிப்பு இருக்கிறது. और हमारे ऊपर भी आपकी निगरानी हमेशा है। நாங்கள் உமக்கு விரோதமாய் மீறி பாவம் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்து, और हम आपके विरोध में आपसे अलग हटकर कोई भी पाप न करने पाए, ऐसी सुरक्षा में दीजिए। எங்கள் மேல் நீர் பிரியமாய் இரும் சுவாமி. और आप हमसे प्रेम करिए परमेश्वर। அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தார். और ऐसा एक महान जीवन हमें दीजिए परमेश्वर। இந்த வாரம் முழுவதும் இந்த கருத்துல போடு. और इस पूरे हफ्ते को आपके हाथ में देते हैं உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். और हम आपके लिए प्रिय जीवन जी पाए, ऐसी आपकी ஒவ்வொரு इच्छा। நாளும் எங்கள் பார்வை உம்மேல் பதிந்திருக்க உதவி செய்யும். और प्रतिदिन हमारी आंखें आपके ऊपर ही लगी रहे ஒவ்வொரு परमेश्वर। நாளும் எங்களுக்காக இல்லாம உமக்காக ஜீவிக்க உதவி செய்யும். और प्रतिदिन आप ऐसी सहायता करिए कि हम अपने लिए नहीं परंतु आपके लिए जी पाए ஒவ்வொரு परमेश्वर। முறையும் உம்முடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே ஆயத்தமா இருக்க கிருபைதான். और हमेशा हम आपकी आज्ञाओं को मानने के लिए हमेशा तैयार रहे परमेश्वर। எப்போதும் எங்கள் தேவனுடைய திட்டத்திற்குள் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். और परमेश्वर की इच्छा के अनुसार हम अपने जीवन को चलाएं, ऐसी आप इच्छा करिए। இந்த வாரம் முழுவதும், இந்த புதிய மாதம் முழுவதும் எங்களோடு இருக்கு. और इस हफ्ते और इस नए महीने में आप हमारे साथ रहिए மீண்டும் परमेश्वर। ஒரு முறையாய் இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவுகூர்ந்து உங்களுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். और फिर से एक बार इस नए हफ्ते में जो जन्मदिन या शादी की सालगिरह मना रहे हैं उनको याद करते हुए उन्हें अपने आशीष देते हैं। மீண்டும் ஒரு முறையாய் பலவீனப்பட்டிருக்கிற சகோதரி ஸ்டெல்லா ஜோசப் அவர்களுக்காகவும், சகோதரி கஷ்யாகசினுக்காகவும், மகள் சோஃபியாவுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். और फिर से एक बार हम बहन स्टेला जोसेफ के लिए, बहन कश्या के लिए और बेटी सोफिया के लिए जो इन दिनों बीमारी से पीड़ित हैं, उनके लिए हम प्रार्थना करते हैं। எல்லாரையும் பரிபூர்ணமாய் சுகமா और सबको परिपूर्ण चंगाई दे। இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இரும். और इस पूरे हफ्ते आप हमारे साथ रहिए। துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा आराधना सब आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென். आमीन। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் என்றும் சதா நாட்கள் இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் திருச்சபையின் எல்லா குடும்பங்களோடும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பும். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமே ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே,